ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் மனக்கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் உளநலத்துடன் உடல் நலமும் சீராக அமையும். இதற்கான நம் பங்காரு தெய்வத்தின் அருள் வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. கண்ட இடங்களில் உணவை சாப்பிட்டால் உடலுக்கு கேடு. பழைய காலம் போல களி சோளம் சாப்பிடுவது நல்லது. நெல்லிக்கனி, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கொடி வேர்க்கடலை, பாகற்காய், சுண்டைக்காய் உடலுக்கு நல்லது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் நத்தம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு பகுதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதம்னா, அவள் ஃபஸ்ட் இயர் அங்கேருந்து வரத்துக்கு மாஸ்கோவில் போய் சுற்றி பார்க்கணுன்ட்டு அங்கே போயிட்டு அவளுக்கு இடம் தெரியல. அது இல்லாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வழி தெரியாத ஒரு இடத்துல, மொழி தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறப்போ ஒரு செவ்வாடை போட்ட ஒரு தொண்டர், அந்த பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டுமே ரெட் கலராக அவர் கூட்டிகிட்டு வந்து அவளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அந்த அவங்களோட ஏர்போர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்கள விட்டுட்டு அவர் வழி அனுப்பி வச்சாராம். யாராவது வழி காட்டினா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த வழியில் போங்க, அங்கே ஏறி போங்க தான் வழி காமிச்சு விட்டுருவாங்க. ஆனால் கூடயே யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவன் அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வந்து அந்த ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போனாராம். என் பொண்ணு உடனே ஃபோன் பண்ணி சொன்ன, அம்மா நீ சொன்ன குரு அம்மா தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. அது இல்லாமல் அந்த ரஷ்யாவில் ரெட் ட்ரெஸ் போட்டு, பேண்ட்டும் ஷர்ட்டும் ரெட் ட்ரெஸ் போட்டு யாருமா வந்து எங்களுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் விட்டாங்கம்மாண்ணா. பாருங்கள், அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு நம்ம செய்கிற தொண்டு, அம்மா மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள கண்ணு கருத்துமாக அம்மா பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ 1-2 லட்சத்தி நிறைய அற்புதம். அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காருக்கும் அம்மா ரொம்ப பிடிக்கும். அவரும் நிறைய எங்கே யார் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் செய்வார். மன்றத்து மூலமோ அன்னதானமோ மாதம் பௌர்ணமி அன்னதானம் எல்லாமே பண்ணுவார். சக்தி ஒரு தடவை ஒரு சக்தி எங்களால் வாடகை கட்ட முடியல, சக்தி எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு 5000 கொடுக்குறீங்களான்னாங்க. அப்புறம் இவர் சொன்னார், பைசாலாம் தர மாட்டேன், வேணா உங்களுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்துறாரு. மளிகை சாமான் ரேஷன் அரிசி கூட சாப்பிட்ருவேன், ஆனால் எனக்கு வாடகை கட்ட முடியல சக்தி அப்படின்னாரு. சரி சக்தி நான் கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நாள் தான் என் பொண்ணு ஒரு ரஷ்யாவில் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அவள் பேகை வச்சுட்டு ஆர்டர் பண்ண போயிருக்கா. அந்த ரூஃப் வந்து அப்படியே அவள் உட்காந்த இடத்துல விழுந்திருக்கு சக்தி. அந்த இடத்துல அவள் பேக் அந்த டேபிள் எல்லாம் இதாகிட்டு இருக்கு. அந்த ஒரு செகண்ட் அவள் எழுந்து போகாமல் இருந்தால் அப்போ எப்படி ஆயிருக்கும் பிரச்சனை. அம்மா வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அம்மா நம்மளை ஒரு வழியில் நம்மளை ஒருத்துக்கு உதவி செய்ய சொல்கிறாங்களோ, ஒரு அன்னதானம் செய்ய சொல்கிறாங்களோ, நம்மளை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுவாங்க சக்தி. அப்போ நினச்சேன் நான் அவங்களுக்கு அந்த சக்திக்கு உதவி பண்ணாமல் இருந்தால், அப்போது என் பொண்ணுக்கு அங்கே அடிபட்டுருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் செலவு நான் பண்ணியிருக்கணும். அம்மா நம்மளுக்கு ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அதெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு எந்த ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல், பசங்களுக்கு உடம்பு சரியாமல் இதெல்லாம் இருந்தால் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும்.
நம்ம அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது பெரிய சொத்து சக்தி. நம்மளுக்கு பணம் இதெல்லாம் தேவையில்லை. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு பெரிய சொத்து. அதுதான் இந்த மருவத்தூரில் நடக்குது. இந்த மருவத்தூர் வந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பேராபத்தும் நம்மளை அண்டவே அண்டாது. அம்மா நம்மளுக்கு பாதுகாப்பு கவசமாக நம்மளை பார்த்துக்கிறா. எவ்வளோ விஷயம் சக்தி, அற்புதம். ஒவ்வொரு செகண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது சக்தி. இன்றைக்கி கூட நான் கருவறை பண்ணிக்கு நேற்று வந்தேன், கருவறை தொண்டுக்கு வந்தேன். இன்றைக்கி நான் ஒரு வாரமாக நின்று இங்கே தொண்டு செஞ்சுட்டுருக்கேன். இன்றைக்கி நான் கருவறை அம்மன் நான் போக முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி சேலம் மாவட்டம் கருவறை பண்ணி காலையில் அங்கே மந்திரம் படிக்க யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் உடனே நான் 1 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க பேட்ச் எனக்கு கொடுத்தாங்க. வந்து 2 மணிக்கு அந்த மந்திரங்களை படித்தேன். நான் இன்றைக்கி போக முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல இன்னும் மந்திரம் படித்து கருவரம்மனை சுற்றி வந்தேன்னா நம்ம மனசில் நான் கொஞ்சம் சின்ன கவலைப்பட்ட கூட அம்மா உடனே அது நிறைவேற்றி வைக்கிறா. அது ஒரு அற்புதம். அது வந்து இந்த காலத்தில் சொன்னால் அது மூட நம்பிக்கைன்னுவாங்க. ஆனால் அந்த மருவத்தூர் மண்ணில் வந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாருக்கும் அம்மாவோட அற்புதம் என்னன்னு நடக்குதுன்னு. அது வந்து ஒரு சொர்க்க பூமி. நாங்கள் லீவு விட்டால் எங்கேயுமே போக மாட்டோம் சக்தி. எப்போவுமே இங்கே வந்து 1 வாரம் தங்கி தொண்டு செய்வோம். நான் ஸ்கூல் டீச்சரு, சாட்டர்டே சண்டே மாதத்தில் 1 நாள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் லீவு கிடச்சா எல்லா லீவ்லையும் இங்கே வந்து தங்கிட்டு பசங்களுக்கும் பாருங்கள், பசங்களும் நம்ம இங்கே வந்து தொண்டு செய்கிறப்போ அவங்களுக்கு என்னென்னா பசங்களுக்கும் அந்த பொறுமை, பொறுப்பு இதெல்லாமே கிடைக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா வேறு கெட்ட வழியில் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் நோண்டுறது, வேறு ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த தொண்டில் அவ்வளோ ஒரு அற்புதமாக குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கவனம் சேதறாமல் அவங்களுக்கு நல்ல ஒழுக்கமாக ஆன்மீக குழந்தையை அனுப்பலாம். நம்மளோட குழந்தைங்களை பற்றி நம்ம கவலைவே பட தேவையில்லை. எல்லாருமே அற்புதமாக இங்கே நிறைய தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. யாராக இருந்தாலும் இங்கே வந்து தொண்டு செய்யுங்க. அம்மாவோட அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஓம் சக்தி. குருவடிச்சரம், திருவடிச்சரம். அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.